கவின்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் மேடவாக்கம் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல ஒரு பங்களா தான் பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு வீடு, ஒரு கிரவுண்டு லேண்ட் ஏரியாவில் கட்டின ஒரு வீடு தான். வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டாக இருந்தாலும் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. 35 ஃபீட் ரோடு, 35 அடி ரோடு, நல்ல ஒரு பெரிய ரோடு. வீட்டுக்கு வெளியிலே ஒரு கார் பார்க் விட்டுக்கலாம். நல்ல அழகான ஒரு எலிவேஷன், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மரங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கார்டன் உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேட்டு, கார் பார்க்கிங் போகிறதுக்கு ஒரு கேட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு பைக் போகிறதுக்கு ஒரு கேட்டும் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிவேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஸ்பானிஷ் டைப்பு எலிவேஷன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வந்து ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி கார்டன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக வந்து ஒரு கார்டனிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து எல்லாம் வந்து அழகான ஒரு ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. கார்டனே அழகாக இருக்கும். உங்களுக்கு கார்டன் அழகாக இருக்குன்றதை விட நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அவங்க வச்ச பூச்செடிகளை விட அவங்க மெயின்டைன் பண்ணுறது அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இந்த பூலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு தான் வரும். வெயில் சீசனில் தான் இந்த பூலாம் பூக்கும். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுற்றி நம்ம கார்டன் ஏரியா பார்க்கலாம். 15 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. ஃபுல்லாகவே வந்து ஆற்று மணலில் தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக ஆற்று மணலில் தான். இந்த கார்டன் பாருங்கள். இன்னும் கார்டன் நீங்கள் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சுற்றி வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. சுற்றி செட்பேக்கு வீட்டுக்கு அழகாக வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வெளியில் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி மேலே போகணும் அப்படின்னா இந்த பக்கம் படிக்கட்டில் நீங்கள் வந்து போயிடலாம். கிச்சன்லேருந்து வெளில இந்த பக்கம் வரலாம். உள்ள மாடிக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக செட்பேக். அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அழகான ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வரலாம். ஆர்கிடெக்ட் டிசைனில் தான் இந்த வீடியோ வந்து கட்டியிருக்காங்க. அதனால் தான் அந்த எலிவேஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்போவே எலிவேஷனுக்கு நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எலிவேஷனுக்கு ரொம்ப நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. நல்லா ரோட்லேருந்து ஹைட் ஏற்றியும் கட்டியிருக்காங்க. உள்ளே ஒரு கார் பார்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு கார் பார்க்கு உள்ளே நிறுத்தலாம். வெளியிலையும் ஒரு கார் பார்க் நிறுத்தலாம். இந்த பூலாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் கார்டன் தான். கார்டனே ரொம்ப அழகாக இருக்கும். அப்ராடில் இருக்கிற வீடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க டிசைனு. ட்ரீயும் பாருங்கள், வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா அழகாக பெருசாக வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். கார் பார்க்கிங் எல்லாமே வந்து டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 கார் பார்க்கிங் வந்து அழகாக ஸ்பேசிஸாக அழகாக விடலாம். இதில் நீங்கள் அந்த பக்கம் ஒரு கேட் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அங்கேயும் இன்னொரு கார் பார்க்கிங் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே கவர்டு கார் பார்க்கிங் அப்படின்னு 3 கார் பார்க் நிறுத்தலாம். சப்போஸ் நீங்கள் 35 ஃபீட் ரோடு இருந்தாலும் கெஸ்ட் யாராக வரானா வெளியில் 2 கார் நிறுத்தலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 4 பில்லர் போட்டு தான் ஹைட் ஏற்றிருக்காங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்து ஒரு 3 ஸ்டெப் படிக்கட்டு ஏற்றி வீடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டாக இருந்தாலும் வாஸ்து பிரகாரம் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால், 2050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. 40 அடி ஃப்ரண்டேஜாகவும் 60 அடி லென்த்லேயும் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹாலு. இதே மாதிரி ஹால் வந்து மேலே மாடி மேலேயும் இருக்குது. வீட்டுக்கு 2 ஹால்னே சொல்லலாம். ஒரு வாஷ் பேஷன் சென்டராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹால்லே வந்து டைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் வந்து போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து பெருசாகவே இருக்குது. ஹால் எல்லாருமே கேட்பாங்க, ஹால் கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்னிச்சர்ஸ் போட்டதுக்கப்புறம் டிவி யூனிட்டு, அதுக்கப்புறம் ஹால்லே வந்து டைனிங், இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம அப்படியே கிச்சன் பார்க்கலாம். இது வந்து கிச்சன் ஏரியா. கிச்சனில் இது வந்து சர்வீஸ் ஏரியா. நம்ம அப்படியே கிச்சன் அந்த பக்கம் வந்து பார்க்கலாம். சர்வீஸ் ஏரியா. இங்கேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளவே காமன் பாத்ரூம். இது பெரிய பாத்ரூம் எல்லாமே பெருசாக பண்ணியிருக்காங்க. இந்த டோர் தான் நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா நான் பின்னாடி படிக்கட்டு காமிச்சேன் இல்லையா, அங்கே போகலாம். கிச்சன் இந்த சைடில் இருக்குது. கிச்சன் உள்ளே நம்ம கிச்சன் உள்ளே வந்திருக்கோம். நல்லா அப்போவே வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா வீடு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அப்பா அவங்க வந்து வுட் ஒர்க் பண்ணது. சிம்னி இருக்குது. நல்லா வந்து ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜ்லேருந்து அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே வந்து வெளில போகிறதுக்கு வழி இருக்குது. இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு சர்வீஸ் ஏரியா. அதாவது நான்வெஜ் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அப்படியே காமன் பாத்ரூம் போகிறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் வழி இருக்குது. கீழே வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே 2 பெட்ரூம், மேலே வந்து 1 பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு.
பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் கட்டில் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு அந்தளவுக்கு அழகாக வந்து ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காரு. வார்ட்ரோப்பு ப்ளஸ் மேலேயும் ஸ்டோரேஜ், மேலே எல்லாமே இந்த நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம். இதுலேயும் அது மாதிரி தான் கட்டில் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதில் இந்த பாத்ரூமுக்கு லாக்கில் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதுதான் பாத்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இல்லை, காமன் பாத்ரூம். இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து சில வீட்டில் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ரூமோட கதவு அப்படியே தெரியும். 2 கதவு 3 கதவு வந்து டோர்ஸ் வந்து நிறையா தெரியும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஹாலில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டோர், இந்த பக்கம் அதுதான் தெரியுது. பட் நான் அது உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் டிசைனே அப்படி தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 டோருக்கு பாருங்கள். கிச்சனுக்கு போகிறது 2 பெட்ரூம் போகிறதுக்கு வழி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே வந்து 2 பால்கனி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது. அது எப்படி இருக்குது நம்ம போய் மேலே போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள். ஹால் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே போய்ட்டு ஹால் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸ். கீழே எவ்வளோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹால் பார்த்தோமோ அது மாதிரி ஒரு பெரிய ஹாலு. ஃபால் சீலிங் எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் ஏரியாவாக இருக்கட்டும், லைட்டிங், இந்த ஸ்பீக்கர், இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஆற்று மணலில் கட்டின ஒரு வீடு. இந்த லைட் கூட பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற்று மணலில் கட்டின வீடு தான் இப்போதைக்கு வாங்கணும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஆற்று மணலில் கட்டின வீடு வந்து இன்னும் 30 வருஷம் ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிராக்கு, ஏர் கிராக் இது மாதிரி எதுவுமே வராது. வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸ்பானிஷ் டைப்பு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி, 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கிரில் கேட் கொடுத்து சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க. வெளில வந்து இந்த ரோட் வியூவும் கார்டன் வியூவும் நல்லா தெரியும். இது ஒரு பால்கனி. அடுத்து அந்த ரூம்லேருந்து பெட்ரூம்லேருந்து ஒரு பால்கனிக்கு வரலாம். அதையும் நம்ம பார்க்கலாம். மேலே ஒரு பெரிய ஹால். சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் சின்னதாக நடத்துகிறீங்க, ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சீமந்தம், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனாக மாடியிலே நீங்கள் வந்து சாப்பாடு போடலாம். அந்தளவுக்கு இடம் இருக்குது. இது வந்து ஒரு பெட்ரூம். மேலே மாடி மேலே அட்டாச்சு பாத்ரூமில் இருக்குது. இந்தியன் டைப் பாத்ரூம். நல்லா ஒரு 8 அடி வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பால்கனி. 2 பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணி பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா போயிடும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கார்டன் வியூ நல்லா தெரியும். இந்த பர்கோலான்னு சொல்லுவாங்க. அது நல்லா அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.70 crore, 2,70,00,000 கோட் பண்ணாங்க. தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு ரெண்டுக்கு தான் எனக்கு கணக்கு பண்ணுங்க. நான் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.